ஆன்மீக அன்பர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஜோதிடத்தின்பால் நம்பிக்கை உடையவர்களுக்கும் ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஜோதிடம் படித்து முடித்து பலனாக கூறக்கூடிய ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் புதிய தலைமுறைக்கும் சில விஷயங்கள் ஜோதிடர்களுக்கு தெரிந்திருக்கலாம், சில விஷயங்கள் ஜோதிடர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அனுபவ ரீதியாக உங்களிடத்திலே ஜோதிட கருத்துக்களை நான் பதிவு செய்ய இங்கே நான் வினாவுகின்றேன். இன்றைய தலைப்பு ஆணாயினும் பெண்ணாயினும் சிறு குழந்தையில தத்து கொடுத்து வாங்குவது. தத்து என்று சொன்னால் தவிட்டுக்கு விற்று வாங்குவது. இதை ஏன் பெரும்பாலான ஒரு 25% ஜோதிட குருமார்கள் ஆசான்கள் சொல்லுவார் என்று சொன்னால், சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் அமர்ந்திருந்தால் பெற்றிருக்க குழந்தைக்கு தகப்பனுக்கும் ஆகாது. அது மட்டுமல்லாது ஆணாயினும் பெண்ணாயினும் அதுவே. சூரியனும் சனியும் சேர்க்கைக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசிகளெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் ராசி கட்டத்தில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஜோதிடத்தில் சனியும் சூரியன் சேர்ந்தால் அந்த குழந்தையை நாங்கள் தத்து கொடுத்து வாங்க சொல்லுவாங்க சில ஜோதிடம் குருமார்கள். 25% பேர் குறிப்பாக தத்து கொடுத்து வாங்குறது 12 வயது 3 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளாக செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும். காலங்கள் கடந்து பரிகாரங்கள் செய்யலாம். 20 வயசுலையோ 25 வயசுலையோ 30 வயசுலையோ 28 வயசுலையோ 40 வயசுலையோ 45 வயசுலையும் தத்து கொடுத்து வாங்கலாம். இந்த பதிவினை நன்றாக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த சனி சூரியன் சேர்ந்தால் தத்து கொடுத்து வாங்க குறிப்பாக முருகர் கோயிலாக இருக்க வேண்டும். முருகபெருமானுடைய கோயிலாக இருக்க வேண்டும். அந்த முருகபெருமானுடைய கோயிலில் தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, சந்தனம், குங்குமம், தெமீர், பன்னீர், பூஜைக்குரிய ஜாமான்கள் வாங்கி 2 கிலோ பச்சரிசி தவுடும் வாங்கி, பண வெல்லம், அது கிடைக்காத பட்சத்தில் கல்கண்டு ஒரு 1/2 கிலோ வைத்து அந்த கோயில் புரோகிதரிடத்திலே இந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை புது ட்ரெஸ் போட்டு ஆணாயினும் பெண்ணாயினும் இருபாலருக்கு சின்ன சிறு குழந்தைகளுக்கு சிறார்களுக்கு புதிய ஆடை தரித்து, கருப்பு இல்லாமல் புதிய ஆடைகளை தரித்து, அஷ்டமி நவமிகள் இல்லாத நாளில் பரிகாரங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய குன்றக்குடி முருகன் கோயிலாக இருக்கலாம், வயலூர் முருகன் கோயிலாக இருக்கலாம், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலாகவும் இருக்கலாம், பழனிமலை முருகனாக இருக்கலாம், சுவாமிமலை முருகனாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு முருகன் கோயிலில் இந்த அறுபடை வீடுகள் முருகன் கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் தத்து கொடுத்து வாங்கணும். குழந்தைய கோயில் பூஜாரிகிட்ட ஒப்படைச்சி குருக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆகாய சாட்சியாக, சூரியன் சாட்சியாக, கணபதி சாட்சியாக இனிமேல் இந்த குழந்தை எங்களுடைய குழந்தை அல்ல, எல்லாம் அல்ல முருகனுடைய குழந்தை, நாங்கள் தத்து கொடுத்து வரோம், தவிட்டு கொடுத்து வரோம்னு சொல்லி 5 முறை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 5 முறை 9 முறை 7 முறை என்று 5 7 9 முறை என்று பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு அந்த குருக்கள் இடத்துல பேசிய தட்சணையை கொடுத்துவிட்டு குழந்தை அழைத்து வீட்டுக்கு வந்து ஆராத்தி எடுத்து அதை நெற்றிலை இட்டு திலகமிட்டு வலது காலை எடுத்து உள்ளே சென்று பழம் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு. அதனைத் தொடர்ந்து 7 நாட்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அதே கோயிலும் அந்த அருகாமையில் இருக்கிற முருகன் கோயிலும் செவ்வரளி பூ கொடுத்து பேர் நட்சத்திர ராசி சொல்லி அர்ச்சனை கொடுக்க வேண்டும். தத்து கொடுத்து வாங்கியதுக்கப்புறம் அவளுடைய ராசி, அவளுடைய நட்சத்திரம், அவளுடைய கோத்திரங்களை சொல்லிவிட்டு விசாக கோத்திரம் என்று ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குலகோத்திரங்கள் ஒன்று இருந்தாலும் கூட விசாக கோத்திரம் என்று சொல்லி அர்ச்சனை கொடுக்க வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை சேம நலத்தோடு நன்றாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் சனி சேர்ந்ததுக்காக தத்து கொடுத்து வாங்க சொன்னோம். இதில் ஒரு 12 விதமான அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. சூரியன் சனி 7ஆம் பார்வையை பார்த்தாலும் அந்த மாதிரி தத்து கொடுத்தவங்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு மிதுனத்திலே சூரியன், மேசத்திலே சனி, 3ஆம் பார்வையாக சனியை பார்த்தால், 3ஆம் பார்வையாக சனி கிரகம் சூரியனை பார்த்தால், அல்லது 7ஆம் பார்வையாக சூரியன் சனி சாஷ்டாங்க பார்வை பார்த்தாலும், சனியுடைய பார்வை 3 7 10, 10ஆம் பார்வை மகரத்திலே சூரியன் இருந்து சனி பார்த்தாலோ தாய் தகப்பனுக்கு ஆகாது என்று சொல்வார்கள். அது ஒரு நிலை, அது தத்து கொடுத்துருவாங்கல்ல. அது மட்டும் இல்லை, லக்னாதிபதி நீச்சமடைந்தாலோ எதிர்வரக்கூடிய திசைகள் 4வது திசை சனி திசையாவோ 6வது திசை குரு திசையாவோ, இப்போ பரணி நட்சத்திரம் மேசராசி பக்கத்துக்கு 6வது திசை குரு திசையாக வரும். முதல் திசையில் சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு.
குரு 6வது திசை குரு வந்தாலும் மாரகாதிபதி திசையாக இருக்கும், என்ன லக்னமாக இருந்தாலும் அதுதான். ஒருவர் சூரிய திசையில் ஜனனமானால் சனி மகா திசையிலே காலங்கள் ஆயுட்காலங்கள் சம்பூர்ணங்கள் ஆகும். 1000 பிறைகள் கண்டால் அபூர்வ மனிதன் என்று சொல்வார்கள். அதனால் ஒரு மனிதன் இந்தியனுடைய சராசரி ஆயுளாக கணக்கெடுத்துக் கொள்வது 72 வயது வரைக்கும் ஆயுள்கள் உண்டு. அதுக்கிடையில் பாலரிஷ்டங்களும் ஏற்படும். பாலத்தகண்டம், ஆத்திரகண்டம், சேத்திரகண்டம், நீர்லகண்டம், நெருப்பிலகண்டம், புறநாளை கண்டம், இப்படி பல்வேறு கண்ட தோஷங்கள் உண்டு. புறநாள ஜுரத்தில் கண்டம், இப்படி கண்டங்களுக்கு பல வழி, ஜனனத்துக்கு ஒரு வழி, மரணத்துக்கு பல வழிகள் இருக்கும். இந்த பாலரிஷ்டங்களும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு 12 விதமான கான்செப்ட் உண்டு. இந்த 12 விதமான கான்செப்டில் அவன் தத்து கொடுத்து வாங்க சொல்கிறது இதுதான் உங்களுக்கு சார்ந்து தாராளமாக சூரியன் சனி ராசி கட்டத்தில் சேர்ந்திருந்தால் அந்த பார்வையில் இருந்தால் ஜோதிட குருமார்கள், அறியாத குருமார்கள், ஆசான்கள், இளைய தலைமுறை ஜோதிடர்களும் இதை பரிந்துரைக்கலாம், தவறில்லை. அது முடியாத பட்சத்தில் தங்களுடைய குலதெய்வம் கோயிலையும் குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிக்கலாம். இதுதான் அடியனுடைய நீண்ட நெடிய காலத்துடைய ஒரு சூட்சமமான ஜோதிட சொல்ல பரிகாரங்கள் ஆகும். அதனால் இந்த சூரியன் சனி சேர்ந்தால் தாப்பனுக்கு பிள்ளைக்கு ஆகாதம் மட்டுமல்ல, ஹார்ட் அட்டாக்கு, பிரெயின் அட்டாக்கு, பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, வாகனத்தில் தாப்பனுக்கு கண்ட தோஷங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நிலைகளில் எதிர்கால நிலைப்பாட்டுடைய நிலையை கருதி என்னிடத்தில் வரக்கூடிய ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பிக்கையுடையவர்களுக்கெல்லாம் நான் இந்த பரிகாரத்தை பரிந்துரைத்திருக்கிறேன். பல்வேறு நபர்கள், லட்சோப நபர்கள் இதில் பயனடைந்திருக்கிறார்கள். அதை கண்கூடாக நான் பார்த்திருக்கின்றேன். பெரிய அளவு வரக்கூடிய சேதாரங்கள் எல்லாம், மலையளவு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம், பெரிய அளவு வரக்கூடிய சேதாரங்கள் எல்லாம், மலை போல் வரக்கூடிய சோதனைகள், பனி போல் விலகி அந்த குடும்பம் வீரிய தைரிய சேம நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தளராவ செல்வவளம் பெற்று குடும்பம் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இன்புற்று வாழ்வார்களாக தத்து கொடுக்கக்கூடிய நிலை பற்றி நான் எடுத்துரைத்து கருத்துக்களை ஜோதிடரையாக சொன்னேன். நாளைய தினம் மறுபதிவுக்காக காத்திருங்கள். நன்றி. அதுவரை உங்களுடைய வழிகாட்டி ஜோதிடர் வயலூர் முருகன் அருள் பெற்ற உங்களது ஓம் முருகா ஜோதிடர். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். தீர்காயுஷ்மான் பவசுஸ்து, மங்களாணி பவசுஸ்து.